கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நாம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. நாம் இன்றைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்றப்ப, நாளைக்கு வருஷப்பிறப்பு என்ன, எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் சொல்லலான்னு யோசிக்கும் போது இந்த ஒரு தகவல் எனக்கு கிடச்சிது. இப்போ தான் ஒரு 8:30க்கு யோசித்து சட்டென்று யோசித்து பட்டென்று முடிவு செய்து உங்களுக்கு நான் இதை கொடுக்கிறேன். மகிழ்ச்சி என்பது எதெல்லாம் இருக்கும், எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி உருவாக்கிக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லணும்னு ஒரு எண்ணம். ஏன்னா எனக்கு நாங்கள்லாம் சின்ன வயசில் வளர்கிற காலத்தில் எங்களுக்கு யாருமே சொல்லி கொடுத்ததில்ல. இப்போ இருக்கிற கலியுகத்தில் மகிழ்ச்சிக்கே இடமில்லாமல் எல்லோரும் எதையோ தேடி தேடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வாழ்க்கையே ஒரு சலிப்பாக படுது பிள்ளைங்க இல்லை. ஏன்னா காரணம் செல்ஃபோனு டிவி அவங்களை கெடுத்துருது. அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலியே இல்லாமல் நியூக்ளியர் ஃபேமிலி போய்ட்டு ஆளுக்கு ஒரு ரூமை வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு செல்லை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க தனிமையில் எது பிடிக்குதோ அதை பார்த்துக்கிட்டு அப்படியே படுக்கையில் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு லைஃபா அப்படின்றது நாங்களாமாவது ஏதோ ஒரு 50 வயசு 55 வயசு வரைக்கும் எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலியாக வாழ்ந்துட்டோம். மாமனார் மாமியார். இப்போல்லாம் அதுக்கு இடமே இல்லை. அப்படியே இருந்தாலும் யாருக்கும் அது பிடிக்கிறதும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம பெட்டை விட்டு எந்திரிக்கும் போது 5 நிமிடம் மட்டும் இதை நம்ம செய்யணும். என்ன செய்யணும்? மூச்சை 3 மூச்சை ஆழமாக இழுத்து விடணும். இன்ஹேல் எக்ஸ்கேல், இன்ஹேல் எக்ஸ்கேல்னு 5 முடிஞ்சால் 5 முறை 10 முறை 15 முறை கூட சொல்லலாம். அடுத்தது பார்த்தோன்னா 3 விஷயங்களுக்கு மனசார நன்றி சொல்லணும். என்ன 3 விஷயங்கள்? இன்றைக்கு நான் நல்லதை மட்டும் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு உறுதி. இன்றைக்கு மனசில் உறுதி எடுக்கிறேன். என்ன உறுதினா, நான் இன்றைக்கி யார்கிட்டையும் அளவோடு பேசுவேன், யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டேன், அமைதியாக இருப்பேன் அப்படின்னு ஏதோ ஒரு 5 நிமிடம் நம்மளை உறுதி செஞ்சு நம்ம ஒரு 5 நிமிடம் யோசிச்சுக்கணும். அப்புறமேட்டு என்னென்னா, நம்ம என்ன ஒரு மனசில் வச்சுக்கணும்னு பார்த்தோங்கன்னா, வாழ்க்கை நம்மளை மாற்றாதாம்மா, நம்முடைய பார்வை தான் மாறும். பார்வை மாறும்போது வாழ்க்கை தானாக மாறும். நன்றியை நாம் தேர்வு செய்யணும், மகிழ்ச்சியை தேர்வு செய்யணும், அழகை தேர்வு செய்யணும். அதான் நன்றி உணர்வு. நான் சொல்லுவேன் பசங்களுக்கே, ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் கடவுள் கொடுத்த நல்ல ஹார்ட்டு, கை, கால், மூக்கு, கண் 1 கோடி கொடுத்தாலும் இன்றைக்கி கிடைக்காது. 1 கோடி கொடுத்தாலும் இன்றைக்கி ஹார்ட்டோ, கண்ணோ, காதோ, லங்ஸோ, கிட்னியோ எதுவும் கிடைக்காது. அந்த உறுப்புகளுக்கு உள்நோக்கி அகம் நோக்கி உள்ளார ஒரு 5 நிமிடம் உழுத்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நன்றி சொல்லுங்கள். பெட்டை விட்டு எந்திரிக்கிறதுக்கு முந்தைய. அப்படியே இல்லைன்னா சாயங்காலம் சாமி விளக்கை ஏற்றிட்டு நம்ம சாமி கும்பிட்றதுன்றது என்னென்னா, கான்சன்ட்ரேஷன் செலுத்துறதுக்காக தான் சாமியை கும்பிட்றோம். அந்த சாமி கும்பிடும்போது நம்ம வெறும் ஸ்லோகத்தை மட்டும் சொன்னால் பத்தாது, கான்சன்ட்ரேஷனோட இறைசக்தியும் சேர்ந்து உணர்ந்து செய்யணும். இதான் அப்போது தான் நம்மளுடைய வாழ்க்கை கற்பனை செய்ததை விட அதிகமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். இப்படியே நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லும்போது அதுக்கு நம்மளை மீறி ஒரு சந்தோஷம் கிடைக்குமா, சந்தோஷம் கிடைக்கும். இப்போ எப்படி இப்போ என் பையன்லாம் கேட்பேன், எப்படி நான் வேலை போயிட்டுருக்கிறேன், என்னமோம்மா போய்கிட்டே இருக்குது, என்ன பண்ண போகிறனோ அப்படின்வா. தப்பு. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லு. இவ்வளோ தூரம் நம்ம இருக்கிறோம், இந்த வேலையில் இருக்கிறோம், இந்த வேலையும் கொஞ்சம் நாளில் சரியாக போயிடும், இன்னும் இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு விலகி போயிடும் அப்படின்னு நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக மாறும். இது நன்றி உணர்வு உள்ள உங்களுக்கு மோட்டிவேஷன் வருஷப்பிறப்புக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நாளையிலிருந்து நாம் அனைவரும் காலையில் எழுந்திரிச்சு நம்ம கை காலுக்கு முதலில் காலை கீழே வைக்கும்போது முதலில் இன்றைக்கு ஃபுல்லாக என் கால் நடக்க போகுது, இந்த காலுக்கு நன்றி, நீயே என் உடம்பை தாங்கும் கால் அப்படின்னு சொல்லு. கை வேலை செய்யும்போது கைக்கு நன்றி சொல்லு. மூச்சு விடும்போது நம்மளுடைய லங்ஸுக்கு நன்றி சொல்லணும். ரத்தத்தை பம்பு பண்ணுற ஹார்ட்டுக்கு நன்றி சொல்லுங்கள். நாளையிலேருந்து நாம் நன்றி சொல்லும் தினமாக வைத்து அடுத்த வருடத்திற்குள் நாம் எங்கேயோ சென்று விடுவோம். வாழ்க வளமுடன். ஹரே